சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த காலில் நிற்கிறார், எந்த நட்சத்திர புள்ளியில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரம் 24 எடுக்கணும், கணக்கு எடுக்கணும். 24 அந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நாளில் வரும் இல்லை, ஞாயிறோ திங்கள் செவ்வாயோ வரும் இல்லை, அந்த நாளில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இது தொழிலுக்கான விஷயம். இப்போ அடுத்து திருமணத்துக்கு வரும். இதே கான்செப்ட் தான். திருமணம் அப்படின்னாவே முக்கியமான 2 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகம். ஒன்று குரு பகவான், அடுத்து சுக்கிர பகவான். அப்போ உங்க ஜாதகத்துல குரு பகவான் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ இதே நான் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். சுக்கிரன் எங்க நிற்கிறாரோ இதை ஃபாலோ பண்ணணும். இப்படி அடுத்து கல்வி சார்ந்த விஷயம், என் பையன் நல்லா படிக்கணும், பொண்ணு நல்லா படிக்கணும், கொஞ்சம் இடர்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும், இதே விளக்க யாருக்கு போடணும், புதன் அப்படின்னு கல்வின்னாவே என்ன பண்ணணும், நம்ம விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இந்த விளக்கு ஏற்றலாம். இப்போ சுக்கிர பகவான் திருமணம் சார்ந்த விஷயம் தான், நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விளக்கு ஏற்றலாம். ஓகேவா? கடன் சார்ந்த விஷயம்னாலும் உங்கள் 6ஆம் பாவத்தை போட்டு 6ஆம் பாவத்தில் எந்த நட்சத்திரம் இருக்குதோ, எந்த கிரகம் இருக்குதோ, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்னதோ அதுல 24 இப்படி எடுத்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் பொருளாதார பிரச்சனை எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறது, ஒரு முன்னேற்றமே கிடைக்கல. பொருளாதாரம் அப்படின்னாவே 2ஆம் பாவம் தான், பொது வீதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்கள் 2வது பாகத்தில் இருக்கிற ஒரு கிரகம், ஒன்று கிரகம் இருக்கணும், இல்லை கிரகமே இல்லைன்னா அந்த வீட்டினுடைய அதிபதி அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கினாரு, அந்த நட்சத்திரத்திலிருந்து 24வது நட்சத்திரக்கூடிய நாளை எடுத்துட்டு பரிகாரம் பண்ணா உங்க பரிகாரம் 100% பலிக்கும். இதுதான் கான்செப்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts.